என்னைய பார்த்து ஒரு முட்டாளும் சொல்லிட்டியாடா. இந்த பெங்காலிக்கார மாப்பிள்ளைய ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம வீட்டுல பார்ட்டி நடக்கும் போதும் சாப்பாடு சாப்பிடாம ஆட்டு மண்டையில இருக்கிற மூளைதான் வேணும்னு கடிச்சு கோதறிட்டு இருந்தா. புதுசா பாத்துட்டு இருக்க நீங்களே பாருங்க, ஆல்ரெடி வீடியோல இவ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஆளுக்கு எங்க போனாலும் ஆட்டுல உள்ள மூளைதான் வேணும்னு ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கா. அந்த மண்டையில அவனுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. இப்ப நான் ஆட்டு மண்டையில சொன்னப்பா, அவன் மண்டையை சொல்ல. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப எனக்கு கத்தி எல்லாம் தேவையே படாது. என்னன்னா எல்லார் வீட்டுக்கு பார்ட்டிக்கு போய் மண்டையை பிச்சு பிச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு வேற நம்ம கிட்டே ஃபீல் ஆகுறான். சரி அவனைய பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம போல நாரி பேருன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்மளும் ஒரு வார்த்தையை ஊடுறான், கறியை மாத்தி போடுங்கயா முட்டாள் மாதிரி. இது முன்னாடியே தின்னுட்டு இருக்காத நம்மளே பார்த்து சொல்லிட்டாயா. எது முட்டாளா? இப்ப பாரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும். ஆனாலும் என்ன தடைய வந்தாலும் நான் மாத்தி படாம விடவே மாட்டேன். பரவாயில்ல, நம்ம பெங்காலிக்கார மாப்பிள்ள டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபேண்ட தொட இல்லாட்ட கரையாயிடுச்சுன்னா போவாது அப்படின்னு சொன்னா. ரைட்டு தல, ரொம்ப தேங்க்ஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டு. இப்பதான் எனக்கு இன்னொரு விஷயமே புரியுது. இது ரொம்ப வெந்ததுனால எலும்பு ஃபுல்லா ரொம்ப லூஸ் ஆயிட்டு ரெண்டாவது டைம் தூக்கும் போது இவன் மூஞ்ச பாருங்களேன், திருன்னு இந்த கிருவோட்டா மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம மூஞ்சி மேல எதுவும் பற்ற கூடாதுன்னு நானும் சக்சஸா முடிச்சிட்டேன். நம்ம கூட சேர்ந்து அந்த ஆடும் கோஆபரேட் பண்ணி நானும் தலைகீழ தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு பரட்டி கிடக்கு. ரம்ஜான் வந்ததான் வந்துச்சு. இந்த ஒரு நாள் மட்டும் பாத்தியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டுல பார்ட்டி வைப்பாங்க. நேத்து என் வீட்டுல, இன்னைக்கு இவன் வீட்டுல. இன்னும் தொடர்ந்து 4 நாள் பார்ட்டி தான் இருக்கு. இன்னும் ஆட்டுக்கறியாத இருந்த மாதிரி இருக்கும் போ. ஆனா அது நம்ம ஸ்டைலே இருக்குமான்னு கேட்டா அதுவுமே இல்ல. உப்பும் இருக்காது, உரப்பும் இருக்காது. சரி வேற என்ன பண்றது? என்னடா சாப்பிட்டுட்டு தான் நினைச்சு எஞ்சி போறியான்னு கேட்டா ஆமா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. இங்க உள்ள டிரைவர் பழப்பு போன் பண்ணி 2 நிமிஷத்துல அடுத்து ஒரு போன் வருது, வெளியே நிக்க சீக்கிரமான்னு. நேத்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில 50K வந்துட்டோம். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். புதுசா பாக்குறவங்க பார்த்து பறிச்சு சப்போர்ட் பண்ணீங்கன்னா 100K அடிச்சா இன்ஸ்டா 360 நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும்.